ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தப்போ தோட்டத்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போல்லாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கனால மண்பானையில் தான் தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சிட்ருக்காங்க. மண்பானையில் இருக்க தண்ணியுமே சூடாயிருது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு துணி சுற்றிட்டு அந்த துணி காய காய தண்ணி தொளிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஈரமாகவே இருக்கும், தண்ணி கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சி அப்படியே எங்களுக்கும் சாப்பிட எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் குருவிஸ்லாம் வந்துருந்துச்சு வீட்டுக்கு. கொஞ்சம் ஈரமாக இருக்கனால அங்கே என்னமோ அரிசி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பொறுக்கிறதுக்காக வந்துச்சு. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வந்துச்சு, அது போனதுக்கப்புறம் அடுத்த செட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்துச்சு. அதை சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி தான் ரெகுலராக வரும் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப வெயிலாக இருக்கனால கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தாழை கிடைக்கும் இல்லையா, ஆலிவேரான்னு சொல்லுவோம்ல, அது தோட்டத்தில் வச்சுருப்பாங்க எப்பயுமே. அதை எடுத்து கொஞ்சம் தலைக்கெலாம் மசாஜ்லாம் பண்ணிவிட்டு தலைக்கு கை காலுக்கெலாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், பிம்பிள்ஸ் கொஞ்சம் வராது. அதனால அதை போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை பறிக்கிறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் வந்தோம். இந்த தென்னை மரத்தடியே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கும் வைப்பாங்களாம், இந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்கு, அந்த வேர்ப்புழுலாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு. அந்த தென்னை மரத்துக்கும் வச்சுட்டு ஒவ்வொரு தென்னை மரத்துலேயும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுட்டோம்னா தென்னை மரத்துக்கு சேஃப்டி இருக்கும். அதனால் சரி நல்லா கொஞ்சம் தலைன்னு இருந்துச்சு. சரி ஒரு பீஸ் அறுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு பிடிக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து வெறும் வயிற்றுலையே 2 பீஸ் கழுவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். கழுவிட்டு சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஹீட்டே இருக்காது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பீஸ் அறுத்துட்டு வந்தோம். மார்னிங்கும் நம்ம வெறும் வயிற்றுலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜல்லி மாதிரி வரும். இதைத்தான் நல்லா நம்ம மசாஜ் பண்ணிக்கணும், கைக்கு காலுக்கு எல்லாத்துக்குமே. கொஞ்சம் ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு, இப்போ தான் மழை இல்லாததுனால வேறு எந்த பில்லுமே இல்லை, இந்த சோளம் மட்டும்தான் அப்படிங்கிறனால அது கொஞ்சம் போட்டிருந்தாங்க, நல்லா தளைஞ்சு வந்துருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக கீரை எல்லா வெரைட்டியான கீரையும் முளைச்சிருக்கும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக தோட்டத்தில் வரும் இல்லையா, நம்ம எதுவுமே போட தேவையில்லை. இந்த சோளம் முளைக்கும் போதே கூட நிறையா முளைச்சிரும் வரும். அதெல்லாம் பறித்து டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாகவே குழம்பு வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாரணை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாரணையிலேயே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க வயசான பாட்டெலாம் சட்னி அரைப்பாங்க, அப்புறம் பொரியல் பண்ணுவாங்க. பட் அது எல்லாருக்கும் சேருமான்னு தெரியல. நான் அவங்க சமைச்சு எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு டைமு. அதையும் செய்யலாம். உள்ளே நிறைய சிறுகீரைகள் நிறையா இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் பறிக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் பயிர் சிறுசாக இருக்கனால நம்ம காலில் அதிகமாக பயிர் மிதி போட்டுன்னு சொல்லிட்டு இப்போ பறிக்க மாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தோம். வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி வாழைன்னு சொல்லுவாங்கள்ல, பஜ்ஜி போடுறது, அது கொஞ்சம் நிறையாவே இருந்தது. 2-3 மரத்தில் கிட்ட தார் போட்டிருந்துச்சு. ஸோ அது பஜ்ஜியும் போடலாம், குழம்பு வைக்கலாம், அப்புறம் ஃப்ரை பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா அதில் ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா சூரியனை வந்து மேகம் அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஒரு கொஞ்சம் நேரம் தான் வெயில் கம்மியாக இருந்ததுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வெயில் பிச்சு உதறிடுச்சு, செம்ம வெயில். ஆனால் தோட்டத்தில் அதனால மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற தொட்டி தான். இது நாங்கள் சின்ன வயசில் நீச்சல் தெரியாத வயசில் அடித்து பழகினது. இப்போயுமே எனக்கு நீச்சல் தெரியறதுக்கு முன்னாடிலாம் இதுக்குள்ளே தான் உட்காந்துப்போம். சின்ன பிள்ளைங்களாம் வந்தாங்கன்னா கீழே இருக்கிற தொட்டி, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்கிற தொட்டி. மற்றவங்களாம் நீச்சல் தெரிஞ்சவங்களாம் கிணத்துக்குள்ளே இறங்கிப்பாங்க. அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகாக பறந்து போகுது பாருங்கள். அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா நிற்கவே இல்லை ஒரு இடத்துல. இந்த மாதிரி தாங்க ஈவினிங் கிளைமேட் இருந்துச்சு. ஒரு 5:30க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ எடுக்கும்போது. ஈவினிங் கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. தென்னை மரம் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. ஆள் வந்து தான் பறிக்கிற மாதிரி இருக்கும், இளநீ எல்லாமே நமக்கு எட்டாது. இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா கொழுந்து விட்டு தளைஞ்சிருந்துச்சு.
மேக்ஸிமம் முடி நல்லா கருகருன்னு வரணும், முடி கொட்டாமல் இருக்கணும்னா கருவேப்பிலை அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க. அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் கருவேப்பிலை பொடி அரைச்சி கொடுத்துருவாங்க. டெய்லி 2 ஸ்பூன் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் தீர்ந்துருச்சு. இந்த டைம் ரெசிபி தான் உனக்கு தெரியும்ல, நீயே அரைச்சிக்கோன்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் முத்தின தலையாக பறிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா ட்ரை காய வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நான் அரைக்கும் போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி அரைப்பேன் அப்படிங்கிறத. இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம், எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது வந்து கொஞ்சம் தண்ணி வசதி இல்லாமல் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் முருங்கை மரத்தை வச்சுருந்தோம்னா, அதனால் அதிகமாகவே இருக்கும். இது முருங்கை பூ பொரியல் வந்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் லைஃப்லேயே ஒரு டைம் தாங்க சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை கூட கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் முருங்கைப்பூவில் இருக்கவே இருக்காது. முருங்கைப்பூவில் வந்து தேங்காய் போட்டும் செய்யலாம், தேங்காய் பூ போட்டும் இல்லை செய்யலாம். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. முருங்கை மரத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ் ஆகும். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, அப்புறம் முருங்கைக்காய், இதில் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். ரொம்ப இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக லேடிஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு லோக்கலில் எங்கேயாவது கிடைச்சா கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வேப்ப மரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கரையிலேயே வந்துடுச்சு. கரையில் வந்தால் கரை கொஞ்சம் டேமேஜ் ஆகிரும், மரம் கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா. அதனால இருந்தாலும் நாங்கள் டெய்லி ஊருக்கெலாம் வந்தால் ப்ரெஷ் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் பல்லு பிடிச்சி தான் வேணும்னு கேட்போன்னு சொல்லிட்டு இதை விட்டுருக்காங்க. நாங்கள் தான் ஒடிச்சு ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வேப்ப மரத்தை. இல்லாட்டி எப்பயோ வெட்டியிருப்பாங்க. பட் இது வந்து கரையிலேயே இருக்கும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து சாணிப்பூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன சின்ன காயம்லாம் படும் இல்லைங்களா, இந்த சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துருவோம், இந்த மாதிரி சரிச்சு விட்டு கீழே விழுந்துட்டுனா சின்ன வயசில் இந்த இலையை தான் கசக்கி அப்படியே வச்சுடுவாங்க, அப்படியே காஞ்சிரும். இப்போல்லாம் எந்த அளவுக்கு இது யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஊருக்குலாம் போயிட்டு ஏதாவது அடிப்பட்டாலும் இதுதான். பக்கத்துலலாம் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது, அப்போல்லாம் டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கெலாம். அப்போல்லாம் நாங்கள் மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். வச்சோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எரியும், மற்றபடி உடனே சரியாயிரும். இந்த பூவுலேயும் நாங்கள் சின்ன வயசில் விளையாடுவோம். இது ஒரு பேர் சொல்லி இப்போ அதே மறந்து போச்சு. இதாங்க அந்த செடி. இது ஃபுல்லாக அப்படியே பரவிடும். பூ ஸ்டேஜில் இருக்கும், அதுக்கப்புறம் பூ விரிஞ்சிரும். விரிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்க விதையெல்லாம் வந்து இப்படி ஃபுல்லாக படர்ந்து வர ஆரம்பிச்சிரும். இது ரொம்பவே மெடிஷன் அதிகமாக இருக்கும் இதில். ஒரு செடி வச்சா போதும், இந்த ஏரியாவே ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. இது ஃபுல்லாகவே அந்த செடி தான், பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா கொழுமிச்சங்காய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு மேக்ஸிமம் நாங்கள் ஊறுகாய் போடுறதுக்கும் அதுக்கப்புறம் லெமன் சாதம் செய்கிறதுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம லெமன் யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும், பட் இந்த லெமனில் செய்யும்போது நல்லாயிருக்கும் சாதமும். அதுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இது ஒட்டு ரகம் அப்படிங்கிறனால நர்சரியில் தான் வாங்கி வச்சது. நல்லா கொஞ்சம் காய பிடிச்சிருக்கு. இது வந்து ஜூஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க, ஆனால் ஊறுகாய்க்கும் ரைஸ் செய்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கொழுமிச்சங்காய். நான் சொல்கிற எல்லாமே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நான் எங்கள் ஊரில் எங்கள் லோக்கலில் என்ன சொல்கிறாங்களோ அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது கத்திரிக்காய். இது வந்து நீல கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம் நாங்கள். கொஞ்சம் நீளமாக வரும் கத்திரிக்காய் வந்து. இது பச்சை கத்திரிக்காய்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு வட்டார மொழி சொல் வந்து வேறுபடும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு பேர் உங்களுக்கு இந்த பேர் புரிஞ்சால் ஓகே, இல்லை உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பூ நிறையாவே விட்டுருக்கு. ஒரு 10 செடி தான் வச்சுருப்பாங்க, பட் அதுவே நல்லாவே காய்க்கு வந்துருச்சு. இந்த பார்த்திங்கன்னா மிளகு தக்காளின்னு சொல்லுவோம். இது வந்து வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஃபுல்லாக தென்னை மர வாய்க்காலில் வந்துட்டு ஒரு செடி இருந்தால் போதும், அதே விதை விழுந்து ஃபுல்லாக முளைக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ரொம்ப வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அதுவே இலையெல்லாம் சுருண்ட மாதிரி ஆயிடுச்சு. இதான் வந்து மிளகு தக்காளி அந்த பழம். இந்த பழம் கீழே விழுகிற இடத்துல அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிடும். இது சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம். ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால இங்கே பார்த்திங்களா இது வந்து எறும்பு குழி. அங்கே ஃபுல்லாக தெரியாமல் கால் வச்சிட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான். இந்த இடம் ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன குழியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே எறும்பு தான். இது வந்து சுண்டைக்காவும் அப்படி தாங்க, செம்ம மெடிஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த வெயிலுக்கு அதுக்கும் இலையெல்லாம் கொட்டிருச்சு, அங்கங்கே காய மட்டும்தான் இருக்குது. சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் சாதம், சுண்டைக்காய் புளிக்குழம்பு, சுண்டைக்காய் துவையல்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டி செய்யலாம். நான் நெக்ஸ்ட் இந்த போன டைமில் நான் மழை காலத்துலலாம் நல்லா தெளிஞ்சிருந்தப்போ நான் நிறையா எடுத்துகிட்டு வந்து செஞ்சிட்டு இருந்தேன். பட் நான் அப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதனால் உங்களுக்கு நான் எதுவுமே ஷேர் பண்ணல. இந்த டைம் நான் இது கொஞ்சம் தளைஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பறிச்சிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காய் நான் எடுத்துகிட்டு வரவே இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
இருக்கிற பூவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு செம்பருத்தி தான். செம்பருத்தி ரொம்பவே பிடிக்கும். பட் ஒன் டே தான் இருக்கும், அதுக்கு அடுத்த டே அது இருக்காது, வாடிடும். இது செமையாக வந்திருக்கு. நான் சீவக்காய் அரைக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் ஃபேஸ் பவுடர் அரைக்கும் போதும், பூசு மஞ்சள் அரைக்கும் போதும் செம்பருத்தியும் செம்பருத்தி இலையும் சேர்த்து தான் நாங்கள் அரைச்சி வைப்போம் எப்பயுமே. அதுக்காகவே 2-3 செடி தோட்டத்தில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த செடியில் பார்த்திங்கன்னா மினிமம் 2 பூவாவது ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். பார்க்கவே நல்லா பாசிட்டிவ் வைப்பாக நல்லாயிருக்கும் செம்பருத்தி வீட்டில் இருக்கும்போது. அதுக்காகவே இந்த செடி எப்போயுமே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருதாணி வச்சுருப்போம் பக்கத்துலேயே. இது வந்து அதிகமாக விரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. விரிஞ்சு போனால் பக்கத்தில் இருக்க செடியெல்லாம் டேமேஜ் ஆயிரும்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக நாங்கள் மருதாணியை வச்சுருவோங்க. எங்கள் தோட்டத்தை மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏரியாவாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்க்காத செடி வெரைட்டிஸ் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நிறையா இருந்தது, பட் பாதி இதுக்கு எனக்கு பேரே தெரியல. அதனால தான் நான் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.